ஹரிஹி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது காணக்கூடிய ஒரு பகுதியானது இந்தியாவை விட்டு வெளியே சென்று இலங்கையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த பயணம் இனிதாக அமைந்தது. இந்த ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற இலங்கை, ஸ்ரீலங்கா என்றால் ஸ்ரீ என்றால் லக்ஷ்மி, லங்கா என்றால் தங்கி இருத்தல், இருத்தல் என்று பொருள். ஆக இதனை சேர்த்து ஸ்ரீபுரி என்றும் ஸ்ரீலங்கா என்றும் இந்த பகுதியினை அழைக்கின்றார்கள். இந்த இடத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு புராண வரலாறு என்னவென்றால், ராமகாவியத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த இடம் ராவண வதத்திற்கும் ராமனின் அவதார நோக்கத்திற்கும் இந்த பகுதி சிறப்பாக அமைந்திருக்கின்றது. இங்கே ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், ராமர், சீதை, லக்ஷ்மணர், அனுமார், சுக்ரீவன், நளன், நீலன், ஜாம்பவான் போன்ற பற்பல வரலாற்று நாயகர்கள் இந்த பகுதியை வந்தடைந்திருக்கின்றார்கள். இங்கேதான் ராமராவண யுத்தம் நடந்திருக்கின்றது. இந்த பகுதியில் நாம் பார்க்கக்கூடிய என்ன இடங்கள் என்று நாம் பார்க்க என்றால், இங்கு நாம் பார்க்கக்கூடிய இடங்கள் சிவாலயங்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், ராமராவண யுத்தத்தின் போது ராமர் வந்து ராவணனை கொள்கின்றார். ராவணன் ஒரு பிராமணன், வேத பிராமணன், அதுவும் அல்லாமல் தீவிர சிவபக்தன். அவனை கொண்டதனால் அவருக்கு தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷத்தினை நிவர்த்தி செய்வதற்காகவும் தன்னுடன் கூடிய படையில் பல கொலைகளை செய்த, யுத்த கொலைகளை செய்த வானர்களுக்கும் அந்த தோஷங்கள் தீண்டாத வண்ணம் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிவபெருமானை 5 இடங்களில் அவர் பிரதிஷ்டை செய்தார். முன்னேஸ்வரம், நகுலேஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், தொண்டீஸ்வரம் ஆகிய 5 பகுதிகளில் ராமர் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்ததாக வரலாறு கூறுகின்றது. இங்க முன்னேஸ்வரம் என்ற திருக்கோயில் தான் இங்கே முதலில் ஏற்பட்டது என்றாலும், நாம் பார்க்கக்கூடிய மனாவரி என்கின்ற இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய ராமலிங்கேஸ்வரர் தான் முதலில் தோன்றிய சிவலிங்கமாகும். இவர் பிருத்திவிலிங்கமாகும். இவரும் ராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். இந்த திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கின்றது. இங்கே அக்னி தீர்த்தம் இருக்கின்றது. எப்படி ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தில் நீராடினால் நமக்கு உள்ள பாவங்களும் தோஷங்களும் வியாதிகளும் நீங்கும் என்று நம்புகின்றோமோ, அதே போல இங்குள்ள அக்னி தீர்த்தம் என்கின்ற ஒரு கிணற்றில் இருந்து நீரை எடுத்து நீராடினால் அந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது இங்குள்ள மக்களின் நம்பிக்கையாக இருக்கின்றது. கருவறையில் பிருத்திவிலிங்கமாக காட்சியளிக்கின்றார் ராமலிங்கேஸ்வரர். மேலும் இந்த பற்பல சிறப்பு சன்னதிகள், நவகிரக சன்னதிகள், சூரியன், சந்திரன் போன்றவர்களுக்கும் இங்கே சுற்று பிரகாரத்தில் சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. கணபதி முதலில் வாசலிலேயே இருக்கின்றார். அவரை தரிசித்த பின்னர் உள்ளே சென்று நாம் இந்த ராமலிங்கேஸ்வரரை தரிசனம் செய்யலாம். இந்த ராமலிங்கேஸ்வரரை தரிசனம் செய்த பிறகு ஒவ்வொன்றாக நாம் அடுத்தடுத்த பயணங்களில் முன்னேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், சீதை அசோகவனம், சீதை ராமராவண யுத்தம் நடந்த இடம் போன்ற பல பகுதிகளை நாம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே, இந்த திருக்கோயிலை நாம் தரிசனம் செய்வோம். நன்றி, வணக்கம். ಶಿವ ಶಿವ ಎನ್ನಿರು ಜಗದವರೆಲ್ಲ ಶಿವ 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 ಎನ್ನಿರು ಜಗದವರೆಲ್ಲ ಶಿವ 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 ಎನ್ನಿರು ಜಗದವರೆಲ್ಲ ಶಿವ 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 ಎನ್ನಿರು ಶಿವ 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 ಎನ್ನಿರು ಜಗದವರೆಲ್ಲ ಶಿವ 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 ಶಿವ
இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன்.